சென்னை எழும்பூரில் டாஸ்மாக் பார் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் மதுபான கூடங்களை திறக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கொரோனா தொற்று காரணமாக மூடப்பட்ட பல நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், கேளிக்கை விடுதிகள் என அனைத்தும் திறக்கப்பட்ட நிலையில் டாஸ்மாக் மதுபான கூடங்களையும் திறக்க அரசு உத்தரவிட வேண்டும் என இச்சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தலைஞாயிறு பகுதியில் புதிய தார் சாலை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தலைஞாயிறு ஊராட்சியில் காலனி தெரு முதல் மதகடி தெரு வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் உள்ள தார் சாலை 3,68,00,000 ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்படுகிறது. இதற்கான பூமி பூஜையில் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் பங்கேற்று சாலை அமைக்கும் பணியை தொடங்கி வைத்தார். கோவை பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோயிலில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தரிசனம் செய்தார். கோவை வேளாண் பல்கலைக்கழக 41வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க சென்னையிலிருந்து விமானம் மூலம் கோவை வந்த அவர் இன்று காலை பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலுக்கு வருகை தந்தார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் புதிதாக யாரும் கொரோனாவால் பாதிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஐஐடியில் 191 மாணவர்கள், பேராசிரியர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டதை அடுத்து அண்ணா பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பிற உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்களுக்கு கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டது. இதில் புதிதாக யாரும் கொரோனாவால் பாதிக்கப்படவில்லை என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஈரோடு அருகே நடைபெற்ற சிறப்பு மருத்துவ முகாமினை அமைச்சர் கருப்பணன் தொடங்கி வைத்தார். பவானி அடுத்துள்ள பெரிய புலியூர் ஊராட்சிக்குட்பட்ட அரசு மேல்நிலைப் பள்ளியில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கருப்பணன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று தொடங்கி வைத்ததுடன் தானும் மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டார். திருப்பூரில் சேதமடைந்த சாலையில் நாற்று நட்டு திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் மங்கலம் சாலையில் பாதாள சாக்கடை குடிநீர் குழாய் பதிப்பதற்காக தோண்டப்பட்ட குழிகள் சரிவர மூடாததால் அப்பகுதி முழுவதும் சேரும் சகதியுமாக காணப்படுகிறது. இதுகுறித்து மாநகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் சேரும் சகதியுமான சாலையில் திமுகவினர் நாற்று நட்டு தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். திட்டப்பணிகளை விரைந்து முடிக்க கோரி ராஜபாளையம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராஜபாளையம் பகுதியில் பாதாள சாக்கடை, தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டங்கள் மற்றும் ரயில்வே மேம்பால பணிகள் நடைபெற்று வருகின்றன. திட்டப்பணிகளை விரைந்து முடித்து பொதுமக்களுக்கு சாலை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று வலியுறுத்தி திமுக எம்எல்ஏ தங்கபாண்டியன் தலைமையில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை திருவொற்றியூரில் சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து அனைத்திந்திய மாதர் சங்கத்தினர் சாலையில் மண் அடுப்பு வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 660 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டிருந்த சமையல் எரிவாயு விலை 50 ரூபாய் அதிகரித்து தற்பொழுது 710 ரூபாயாக உயர்ந்துள்ளதை கண்டித்தும் வேளாண் சட்ட திருத்தத்தை ரத்து செய்ய கோரியும் அனைத்திந்திய மாதர் சங்கத்தினர் நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அருப்புக்கோட்டையில் தங்கப்புதையல் என கூறி பித்தளையை எடுத்து மோசடியில் ஈடுபட ஆந்திராவைச் சேர்ந்த தம்பதியை போலீசார் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் ஆந்திராவைச் சேர்ந்த தம்பதி இருவர் தங்க புதையல் கிடைத்துள்ளதாக கூறி பித்தளை கட்டியை விற்க முயன்றனர். இதுகுறித்து புகாரின் பேரில் தம்பதியிடம் விசாரணை செய்ததில் மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து இருவரையும் போலீசார் கைது செய்தனர். 2021ஆம் ஆண்டு மார்ச் 15ஆம் தேதிக்குள்ளாக ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மதுரை பெரியார் பேருந்து நிலைய பணிகள் முடிக்கப்படும் என அரசு உறுதியளித்துள்ளது. உத்தங்குடியைச் சேர்ந்த சர்க்கரை முகமது என்பவர் தாக்கல் செய்திருந்த பொதுநல மனுவில் 2 வருடங்கள் ஆன பின்பும் பெரியார் பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்படவில்லை என்று கூறியிருந்தார். நீதிபதிகள் கிருபாகரன் புகழேந்தி அமர்வு முன்பு வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் 80% பணிகள் முடிந்துள்ளன என்றும் மார்ச் 15ஆம் தேதிக்குள்ளாக பணிகள் முடிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் தமிழகம் சிறந்து விளங்கி வருவதாக அமைச்சர் சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். விழுப்புரம், வடவம்பாளையம், கோனூர், வி. அகரம் உள்ளிட்ட 7 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள அம்மா மினி கிளினிக்குகளை சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கொரோனாவை கட்டுப்படுத்தும் வகையில் அம்மா மினி கிளினிக் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். அதிக கட்டணம் வசூலிக்கும் தனியார் மருத்துவமனைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சேலம் அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா பாதிப்பு படிப்படியாக குறைந்து வருவதாக கூறினார். இறப்பு விகிதம் 1% கீழ் குறைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
சென்னை ஐஐடியில் பலருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் அனைத்து கல்லூரிகளிலும் 15 நாட்களுக்கு ஒருமுறை கொரோனா பரிசோதனை செய்யப்படும் என்றும் ராதாகிருஷ்ணன் கூறினார். அரசிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலத்தை திரும்ப பெற்று இலவச மருத்துவமனை அமைக்கும்படி தருமபுர ஆதீனத்திடம் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மயிலாடுதுறை ஷியாமலாதேவி கோவில் கும்பாபிஷேக பணிகளை பார்வையிட்ட தருமபுர ஆதீனத்தின் 27வது குருமகா சன்னிதானம் பரமாச்சாரிய சுவாமிகள் சென்றார். அப்பொழுது இடியும் நிலையில் உள்ள மகப்பேறு மருத்துவமனையையும் அவர் பார்வையிட்டார். ஆதீனத்தால் கொடுக்கப்பட்ட இடத்தில் நகராட்சி குப்பை கிடங்கு வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த இடத்தை திரும்ப பெற்று இலவச மருத்துவமனையை மீண்டும் அமைத்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் அவரிடம் கோரிக்கை விடுத்தனர். சென்னை புறநகர் பகுதியில் கத்தியை காட்டி மிரட்டி இருசக்கர வாகனத்தை பறித்துச் சென்ற கொள்ளையனை போலீசார் கைது செய்தனர். அனகாபுத்தூர் நேசமணி தெருவைச் சேர்ந்த சத்தியசீலன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை அனகாபுத்தூர் சர்வீஸ் சாலையில் நின்று கொண்டிருந்த பொழுது அங்கு வந்த நபர் ஒருவர் கத்தியை காட்டி மிரட்டி அவர் காதில் அணிந்திருந்த தங்க கடுக்கன் அவருடைய இருசக்கர வாகனத்தையும் பறித்து சென்றார். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் அனகாபுத்தூரைச் சேர்ந்த புனிதன் என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து தங்க கடுக்கன் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். சென்னை அடுத்த பெரும்பாக்கத்தில் புதிய S16 காவல் நிலையத்தை சென்னை மாநகர காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். சென்னை பள்ளிக்கரணை காவல் நிலைய கட்டுப்பாட்டில் இருந்து வந்த பெரும்பாக்கம், சித்தாலப்பாக்கம், ஓட்டியம்பாக்கம் ஆகிய பகுதிகளை பிரித்து புதிய S16 காவல் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவிலில் கடையின் பூட்டை உடைத்து பணத்தை கொள்ளையடித்த கேரளாவைச் சேர்ந்த நபரை போலீசார் கைது செய்தனர். அங்குள்ள டிஸ்லரி ரோட்டில் கட்டையன் விளை என்னும் ஊரைச் சேர்ந்த மோசஸ் என்பவர் கடை நடத்தி வருகிறார். கடந்த 12ஆம் தேதி நள்ளிரவில் இவரது கடை பூட்டை உடைத்த மர்ம ஆசாமிகள் அங்கிருந்த பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட வடசேரி போலீசார் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த விஜயன் என்பவரை கைது செய்தனர். தாம்பரம் அருகே வீட்டில் தனியாக குடியிருந்தவரின் உடல் அழுகிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. செம்பாக்கம் ஐயப்பன் நகரைச் சேர்ந்த பிரின்ஸ் தமது மனைவியிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக சில மாதங்களாக தனியே வசித்து வந்தார். அவர் வீட்டின் அருகே குடியிருந்தவர்கள் பிரின்ஸ் வீட்டில் இருந்து துர்நாற்றம் வீசுவதாக போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். போலீசார் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபொழுது பிரின்ஸ் உடல் அழுகிய நிலையில் பிணமாக கிடந்தார். இதுகுறித்து சேலையூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். செய்யாறு அருகே ஏரியிலிருந்து வெளியேற்றும் தண்ணீர் பூஜை செய்து பூக்கள் தூவி கிராம மக்கள் வரவேற்றார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த மேல் நர்மா கிராமத்தில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரி உள்ளது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது ஏரி நிறைந்து தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து வெளியேறும் நீரை வரவேற்கும் விதமாக பொதுமக்கள் பூக்கள் தூவி பொங்கலிட்டு பூஜை செய்தனர். நிவர் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளில் இருந்து மீளாத நிலையில் மீண்டும் வேதாரண்யத்தில் மழை பெய்து வருவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தலைஞாயிறு, கள்ளிமேடு, செம்போடை, ஆயக்காரன்புலம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று முதல் தொடர்ந்து விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. வயலில் தேங்கிய தண்ணீர் வடிய தொடங்கிய நிலையில் மீண்டும் வயல்களில் அதிக அளவு தண்ணீர் தேங்கி இருக்கிறது. வேதாரண்யம் காந்திநகர் பகுதி சாலையில் 2 அடி வரை மழை நீர் தேங்கியுள்ளது. இதனால் அந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேலூரில் பெய்த மழையால் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாடுகள் தஞ்சமடைந்துள்ளன. மதுரை மாவட்டம் மேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தது. அப்போது மேய்ச்சலுக்காக சென்ற மாடுகள் திடீரென வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு உள்ளே புகுந்து அங்குள்ள வராண்டாவில் தஞ்சமடைந்தன. விருதுநகரில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை சரிபார்க்கும் பணியை மாவட்ட ஆட்சியர் கண்ணன் பார்வையிட்டார். ராமநாதபுரம் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடும் வளாகத்தில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை சரி செய்யும் பணியானது தொடங்கப்பட்டது. விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கண்ணன் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சியினர் முன்னிலையில் வாக்குப்பதிவு எந்திரங்களை பெல் நிறுவன என்ஜினியர் சோதனை செய்தார். பொதுமக்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று சென்னையில் போக்குவரத்து காவல்துறையினர் விழிப்புணர்வில் ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் வாகன ஓட்டிகள் முகக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும் என்ற விழிப்புணர்வு பணியினை சட்டம் ஒழுங்கு காவல்துறையினரும் போக்குவரத்து காவல்துறையினரும் இணைந்து மேற்கொண்டு வருகின்றனர். எழும்பூரில் முகக்கவசம் அணியாமல் சென்ற இருசக்கர வாகன ஓட்டிகளை நிறுத்தி அவர்களை ஓரமாக நிற்க வைத்து முகக்கவசம் அணிவதன் அவசியத்தை காவல்துறையினர் எடுத்துரைத்தனர். மேலும் முகக்கவசம் அணியாமல் சென்ற இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு இலவசமாக முகக்கவசங்களை காவல்துறையினர் அளித்தனர். ஏரியில் உடைந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால்
விழுப்புரம் திருக்கோவிலூர் பிரதான சாலையில் தற்காலிகமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. விழுப்புரத்தில் 2 தினங்களாக பெய்த கனமழையால் அரகண்டநல்லூர் ஏரியில் உடைப்பு ஏற்பட்டு வடிகால் வாய்க்காலில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் திருக்கோவிலூர் விழுப்புரம் பிரதான சாலையில் வெள்ள நீர் புரண்டு ஓடியதால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. வாகனங்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படுகின்றன. தென்பெண்ணையாற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பாதுகாப்பு கருதி தரைப்பாலம் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது. நாகர்கோவிலில் கலப்பு திருமணம் செய்து கொண்ட தம்பதி பாதுகாப்பு கேட்டு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். மண்டைக்காடு அருகே அரசு கலைக்கல்லூரியில் BA 3ஆம் ஆண்டு படிக்கும் சபிதா, கண்டன்விளை மேல்பாறை பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் ஆகிய இருவரும் கடந்த 14ஆம் தேதி காதலித்து திருமணம் செய்தனர். இந்நிலையில் பெற்றோரிடமிருந்து பாதுகாப்பு வழங்கக் கோரி மாவட்ட போலீஸ் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் மாடப்பள்ளி பகுதியில் அம்மா கிளினிக் திட்டத்தை பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் KC வீரமணி தொடங்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து மேடையில் பேசிக் கொண்டிருந்த அமைச்சரை நோக்கி திருப்பத்தூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி, என்னுடைய பெயர் அழைப்பிதழில் இடம்பெறவில்லை என தனது ஆதரவாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் அப்பகுதியில் சற்று சலசலப்பு ஏற்பட்டது. ஈரோட்டில் ரயில்வே இடத்தில் தன்னார்வ அமைப்பின் சார்பில் மரங்கள் வளர்க்கப்படுகின்றன. ரப்பர் தொழிற்சாலை உரிமையாளர் இளங்கவி என்பவர் தம் தொண்டு நிறுவனம் வாயிலாக மரங்கள், பழ மரங்கள், பூச்செடிகளை வளர்த்து வருகிறார். இந்த நிலையில் ஈரோடு மின் ரயில் பழுது நீக்கும் மையத்தின் பின்னால் உள்ள 11 ஏக்கர் பரப்பில் ஆலம், அரசம், வேம்பு, புங்கன், மா, பனை, புளியம், விழா உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட மர வகைகள், கொய்யா, நெல்லி, பப்பாளி, சப்போட்டா, நாவல், மாதுளை என 10க்கும் மேற்பட்ட பழ மரங்களும் பூச்செடிகளும் வளர்க்கப்பட்டுள்ளன. தற்பொழுது 18 அடி உயரம் வரையில் மரங்கள் அடர்ந்து வளர்ந்துள்ளன. திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் கழிவுநீர் செல்லும் குழாய் உடைந்து கழிவுநீர் வெளியே பரவுவதால் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக நோயாளிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். தலைமை அரசு மருத்துவமனையில் கழிவுநீர் தொட்டிக்கு செல்லும் குழாய் உடைந்து கழிவுநீர் வெளியே தேங்கியிருக்கிறது. இதனால் கொசுக்கள் உற்பத்தியாகி தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பொன்னையா, மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நோயாளிகள் வலியுறுத்தியுள்ளனர். கும்பகோணம் அருகே மின் ஒயரை மிதித்து உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு தமிழக அரசின் சார்பில் 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டது. மாத்தூரில் கடந்த 10ஆம் தேதி வயலுக்கு செல்லும் பொழுது எதிர்பாராத விதமாக அருந்து கிடந்த மின்சார ஒயரை மிதித்ததால் விவசாயி மணிகண்டன் உயிரிழந்தார். மணிகண்டன் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அரசு அறிவித்தது. இதனையடுத்து மாநிலங்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம், தஞ்சை மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராவ் ஆகியோர் மணிகண்டன் மனைவி மணிமேகலையிடம் நிதி உதவிக்கான காசோலையை வழங்கி ஆறுதல் தெரிவித்தனர். சென்னை அயனாபுரத்தில் பெண்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய நபர் கைது செய்யப்பட்டு அவரிடமிருந்த 2 பெண்கள் மீட்கப்பட்டனர். அயனாபுரம் பகுதியில் சிலர் பாலியல் தொழிலில் ஈடுபடுவதாக தகவல் கிடைத்ததை அடுத்து அங்கு போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அங்குள்ள ராமசாமி தெருவில் 2 பெண்கள் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்படுவதாக தெரியவந்தது. இது தொடர்பாக வெங்கடேஷ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்த 2 பெண்கள் மீட்கப்பட்டனர். தலைமறைவாக உள்ள வெங்கடேஷின் தாயார் முருகம்மாளை போலீசார் தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக 500க்கும் மேற்பட்ட வீடுகளை மழை நீர் சூழ்ந்துள்ளது. தொடர் மழை காரணமாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள மாமனந்தல், நயினார்பாளையம், பகண்டை, கூட்ரோடு, புத்தந்தூர் உள்ளிட்ட தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் மழை நீர் தேங்கியது. இதனால் 500க்கும் மேற்பட்ட வீடுகளை தண்ணீர் சூழ்ந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு விரைவில் மருத்துவக் கல்லூரி அறிவிக்கப்படும் என அமைச்சர் KC வீரமணி தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை இடையப்பட்டி நகராட்சியில் அம்மா மினி கிளினிக்கை அமைச்சர்கள் KC வீரமணி, நிலோஃபர் கவில், மாவட்ட ஆட்சியர் சிவனருள் ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் KC வீரமணி, கிராமப்புற மக்கள் பயன்பெறும் வகையில் அதிமுக அரசு பல்வேறு திட்டங்களை தொடங்கி வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது என்றாலும் வாக்களித்த தொகுதி மக்களுக்கு மனசாட்சியுடன் செயல்பட்டு வருவதாக அமைச்சர் KC வீரமணி கூறினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் News7 தமிழை. News7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, SCV, TCCL, VK டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன் டைரக்ட் ஆகிய DTHகள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.